என் மனம் சகிக்கவில்லை. பொருளை வைத்து ஆடினேன். அப்பொழுது மனம் சலிக்கவில்லை. உத்தம தம்பிகளை ஒரு நாளும் பிரிந்ததில்லை. என் தம்பிகளை தனியாக பிரித்து என்னை ஒருவனை நிலையாக நிறுத்தி சூதாட வைத்து விட்டீர்கள். என்னுடைய தம்பிகள் இருந்திருந்தால் நீங்கள் வந்திருக்க முடியுமா? இப்படி அழுறதா நீ ஆடப்பட்டு ஒரு ஆட்டை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். பத்தினி அணை வைத்து பகடையில் தோற்கலாமா? இது நீதியாகுமா மாமா? இல்லையா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை? ஏன்னா நாங்க என்ன கூட்டு போறதுக்காக அவங்க பொருள் அவங்களுக்கே தான் இப்பயும் சொல்றேன். நான் அவங்களுக்கு மாமா இதுவரை இந்த ஆட்டத்தை எப்படி ஆடினோயோ எனக்கு தெரியாது. இந்த ஆட்டத்தை நீ எப்படி ஆடணும் தெரியுமா? கடைசி ஆட்டம் மாமா. பதறாமல் ஆடணும், பக்குவமா போடணும். ஆட்டம் முடிந்த பின்புதான் பார்க்கணுமே தவிர நான் போடும் முன்பதாகவே வந்து கலைக்க கூடாது. சத்தியமா நான் பார்க்க மாட்டேன். பழகினே என் மாமனுக்கு தைரியமா போடணும். மாமா இப்பொழுது தம்பி துரியோதனன் யாரை வைத்து ஆட போகிறது தெரியும்? மாதே வைத்து நீ போட மட்டும் வெட்டி ஒருத்தனையே ஜெயிச்சுனாலும் இந்த ஆட்டுக்கு நல்லா இருக்கிறது. அதனால தான் கொடுத்துடலாமே. ஆடு ஆடு நீ காவாய் கடலே தாண்டிட்ட காவாய் பெருசா நமக்கு சும்மா எட்டி வச்சு தாண்டி போறோம். சபாஸ் பாரு வீராட்டைக்கு 12 குங்குமக்காய் வெட்டிருச்சு. சபாஸ் போலாம். சரி மறுபாடு அங்கிள் என் வேலை முடிச்சு உடம்புலாம் ஒரே ஸ்தையாடு மாமா இறையா அக்காக்கிற பாரு காந்தேரி அம்மா கிட்ட சொல்லுகிறோம் உள்ள போய் தண்ணி அதுல முழுவி நீச்சல் அடி போய் பெட்ரோல் போட்டு தூங்குற பாடு போட்டு நீ பார்த்து நீ பொறப்படு ஆட்ட முடிந்தது. அவவர் பொருள் அவருக்கு தானே. அவங்க பொருள் அவங்கவுங்களுக்கேவா? எந்த ஒரு சூதாட்டம் இது? அப்பா நிறைய பேர் பீக்கல இடத்துல முடிக்கிறாங்க, டப்பா இடத்துல விட்டுட்டு திருப்பி காசு கொடுக்குறாங்க. அதே தருமா இலையில தோற்றி இருக்கிறார். முதலிலே தோற்றாய், நாட்டை தோற்றி, அதற்கு பிறகு என் தம்பிமாரை தோற்றி, அதன் பிறகு பத்தினியாக எங்கள் மனைவியை தோற்றி. எனக்கு அடிமை, நீ அடிமை, உன் தம்பி அடிமை. அடிமையை கொண்டவர்கள்
பேசவே கூடாது, மூடி நில்ல. அடே சூதாட்டக்காரனே, நான் சூது யாரா சம்சேரியா பாரு கொண்டிருக்க தவறனே. இது தண்ணியா தரையா என்று தவறு கீழே விழுந்து போயும் போய் ஒரு பொட்டசி இளவரசனுடைய பேரரசன் கை தட்டி சிரித்தாலே விடுவேடா விடுவேடா போன்றவர்கள் நமக்கு அடிமை, அந்த கொக்கி சிறுக்கு நமக்கு அடிமை. அவ எங்கிருந்தாலும் சரியே மயிலை விடுத்து தர தர வண்டி இழுத்து வந்து என் பலத தொடங்கி அமரச்சே. அதே நேரமா பேசவே கூடாது, லெப்ட்ல வச்சுனா ரைட்டு திரும்பிக்கும். அடிமை எனக்கு அடிமை. வர உன் தம்பி மாதிரி கூப்பிட்டு சொல்ல, எல்லாரும் இந்த துரியனுக்கு அடிமை சொல்லு கூப்பிட்டு. செல்லும் பொழுது உங்களுடைய முகமாகப்பட்டது எப்படி இருந்தது? ஒரு குளத்திலே தாமரை மலராகப்பட்டது எப்படி பூத்தை கொலகி கொண்டிருந்ததோ அம்மையாக இருந்த உங்களுடைய முகமாகப்பட்டது அந்த குளத்திலே இருந்து அந்த தாமரை மலரை பிடிங்கி கரையிலே போட்டால் அந்த வெயிலுடைய வெப்பம் தாங்காமல் எப்படி வாடி வதங்கி கொண்டிருக்கிறதோ அத்தன்மையாக முகத்தோடு இருக்கிறாயே, என்னென்ன காரணம்? ஏன் அண்ணா அண்ணா இவர்களா அண்ணா அண்ணா முகமாடி இருக்கிறது. உங்களுக்கு வந்த வேதனை என்ன என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறீர்களையா? எனக்கு சொல்ல எனக்கு சொல்லவே மனம் வரவில்லை கண்ணே. சொல்ல மனம் வரலையா?
தம்பியாகிய துரியோதனம் ஆமனாகிய சகுனியை தனியாக நிறுத்தி என்ன ஆட வைத்தார்கள் தெரியுமா? அரசனாகிய மன்னர்கள் ஆடாதது சூதாட்டம் ஆட எத்தனைத்தார்கள் கண்ணே. அண்ணா சூதாடி விட்டேன் நான். சூதாடியதற்காகவா இப்படி முகமாட்டத்துடன் இருக்கிறீர்கள்? அப்படிமார்களா? அண்ணா சூதாடினால் மட்டும் போதும். நான் எதை வைத்து ஆடினேன் தெரியுமா? எதை வளர்ந்திருக்கிறேன் தெரியுமா? பொருட்களை வைத்து சூதாடி இருக்கிறேன். பொருட்களை தானே அண்ணா? பொருட்களை விட நீங்கள் ஒண்ணு குறைவு கிடையாது அண்ணா. முதலில் எதை வைத்து ஆடினேன் தெரியுமா? நம்முடைய நாடாகி இந்திரவசத்தை வைத்து ஆட்டி விட்டேன் கண்ணே. அண்ணா நாட்டை வைத்து தானே சூதாடினீர்கள். நாட்டை பற்றி எங்களுக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒருவர் இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும். நாடு உங்களுக்கு தேவையில்லை. நாட்டை பற்றி எங்களுக்கு அவசியமே கிடையாது அண்ணா. கண்ணே அது மட்டும் கிடையாது அண்ணா. உங்களையும் வைத்து சூதாட்டத்தில் தோற்றுவிட்டேன் கண்ணே. அண்ணா அண்ணா இந்த தம்பிமார்கள் நால்வரும் உன்னுடைய உயிர் அண்ணா. நீங்கள் வைத்து சூதாடுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டண்ணா. இதற்காகவா கண்களையை கொண்டிருக்கிறார்கள்? உங்களை பற்றியும் அவசியம் இல்லையா? உங்களை பற்றி அவசியமே கிடையாது. கடைசி நான் யாரை வைத்து தோற்றேன் தெரியுமா? உலகத்தில் யாருமே செய்யாத தவறு என்ன? மானிடன் சொல்லக்கூடிய சாமானின் கூட செய்ய மாட்டான் அந்த தவறை. அதற்கு மேலான தவறை நான் செய்திருக்கிறேன் கண்ணே. என்ன தவறு? ஐவருக்கு முகந்த பத்தினி பாட்டாளியை அடல் வடிவாக வந்தவள், ஐவரை மாலையிட்டவள், நெருப்பிலே வந்த நீலவனத்தை பாட்டாளி வைத்து ஆடிவிட்டேன். பாட்டாளி வைத்து அண்ணா இதை யாராவது செய்வார்களா? அத்தன்மையாக செய்திருப்பது நீங்கள் செய்யணுமா? அண்ணா தம்பி நகுலா சூதாடி அந்த விரல்களை நம்மளுடைய தேவையை வைத்து சூதாடியவர் அந்த கைகளை எரிதல் என்று சொல்லக்கூடிய அக்னியை எடுத்து வா. நீங்கள் சொல்வது நியாயம்தான். உங்கள் வார்த்தை சரிதான். உலகத்தில் என்னை பார்த்து மற்றவர்கள் திருந்த வேண்டும். சூதாடியது தவறுதான். ஊர்களை வைத்து ஆடக்கூடாது. மாலையடிந்த மணமறைன்னு சொல்ல சுட்டக்கூடிய அந்த பத்தினி பாட்டலை வைத்து ஆடியிருக்கிறேன். உலகத்தில் யாரும் என்னை பார்த்து திருந்த வேண்டும். அதற்காக யாருமே செய்யாத தவறு நான் செய்திருக்கிறேன். ஏறி தலல் என்று சொல்லக்கூடிய நெருப்பை எடுத்து வாருங்கள், கட்டி சுட்டெறியுங்கள். இந்த நாட்டில் நாங்கள் வாழ்வது அண்ணா. அண்ணா உங்கள் மீது எனக்கு கோபம் கிடையாது அண்ணா. அப்படி நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை அண்ணா. நாங்கள் நால்வரும் யாருமே இல்லை அண்ணா. அப்படி உங்களை சூதாட தூண்டியது யார்? யாரினால் சூதாடுகிறீர்கள்? இதற்கெல்லாம் யார் காரணம்? தம்பியாகிய துரியோதனன் தான் காரணம். அண்ணா எங்கே இருக்கின்றான்? அண்ணா அந்த சட்டத்துறையிலே கண்டால விடுவலா? துரியனை பார்த்தாமல் அவனை பத்திரவோடு விரட்டி அண்ணா. நாம் வந்திருப்பது அடுத்த நாட்டிற்கு வந்திருக்கிறோம். இருக்கட்டும். நம்முடைய நாட்டில் நாம் புலியாக இருக்கலாம். அடுத்த நாட்டிற்கு வந்தால் எலியாக பதுங்கி இருக்க வேண்டும். அதனால் சண்டாள துரியனை கண்டால் விடுவேனா? பாதக துரியனை பந்தாடி வருகிறேன். நொடிப்புலில் கண்ணி வைக்கும் நேரத்தில் இந்த அத்தினாபுரத்தை மண்மேடாக்குகிறேன். பதறுகிறாய் இல்லையா? அண்ணா நீங்கள் கண்ணாசிட்டால் போதும் அந்த அச்சாபுரமே கண்ணே பீமசேனா, தம்பி துரியதனை அடிக்க வேண்டுமானால் முதலில் என்னை அடித்த பிறகு போங்கள். அண்ணா உன்னை மடித்து விட்டு நாங்கள் வாழ்வதண்ணா. உன்னுடைய சாதகத்தை வைத்துக் கொண்டு அந்த துரியதன் அன்று நாள் முதல் இன்று நாள் வரை என்னிடம் தப்பித்துக் கொண்டிருக்கிறான். அவனை விட்ட மாட்டேன் என்றைக்கு
அவனுடைய மரணம் என் கையில் இருக்கட்டும். நான் செய்த தவறுக்காக நீங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். இப்பொழுது தம்பியாகிய துரியோதனனுக்கு நாம் ஐவர்களும் நம் மனைவியாகிய பாஞ்சாலியும் அடிமை. அவர்கள் என்ன கொடுமை இழைத்தாலும் நாம் பொறுத்துத்தான் ஆக வேண்டும், தவிர பொங்கி எழுவது தவறு. இப்பொழுது துரியோதனன் என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா? அரச சபைக்கு வர சொல்லியிருக்கின்றான். அங்கே சென்று பாஞ்சாலியோடு கை கட்டி கவிழ்ந்த பாவனையாக நாம் ஐவரும் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் எனக்காக பொறுமையாக இருக்க வேண்டும். கண்ணே அண்ணா, ஆறுங்கள் போகலாம். உன்னுடைய சாதகத்தை வைத்து அவன் தப்பித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணா. பாருங்கள் அண்ணா, பார்ப்போம். காரியமாலத்தை அடுத்த தேவரால் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அருமை அண்ணா சேட்டை அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார். இங்கே வருகை புரிந்தால் மட்டும் போதாது, பணத்தை கொடுக்க வேண்டும், வாட்ஸ்அப்பில் வாழ்த்த வேண்டும் என்ற பணம் கொடுத்திருக்கிறார். முருகப்பெருமாள் பெற்று ஆண்டுக்கால வாழணும் என்று ஆண்டு நடத்திருக்கிறோம். அவரால் கூட பணம் கூட ஆடு மடிக்காக கேளுங்கள். பேரம்பக்கூடிய பெருவளை தலைவர்களே, எப்படி என்றால் வியாழக்கிழமை இரவு இன்று நாடகம் இன்று கிடையாது. வியாழக்கிழமை இரவு நாடகம் கிடையாது. நாளை இரவு வெள்ளிக்கிழமை இரவு சுந்தரி திருமணம் சொல்லக்கூடிய நாடகம் நடைபெறும். ஆங்காங்கே அவரவர்களுக்கு சொல்லி வியாழக்கிழமை இரவு இன்று எலெக்ஷனை முன்னிட்டு நாடகம் கிடையாது. நாளை இரவு வெள்ளிக்கிழமை இரவு நாடகம் நடைபெறும். சுந்தரி திருமண நாடகம் நடைபெறும்.
என்ன பண்ற? என்னமா கண்ணாடி எங்க வாங்கிட்டு வந்து இந்த கண்ணாடியவே? இது காந்தி தாத்தா எனக்கு ஏய் நல்லா இருக்குதம்மா கண்ணாடி. எப்படி என் கண்ணு அப்படியே பத்திரமா வச்சுக்கணும் கண்ணே. சும்மா சொல்லக்கூடாது. அதே நர்ஸ் போயிட்டு இருக்குதுப்பியா. ஏய் தூக்குவாயா? இதை பத்தி தெரியல உனக்கு என்ன? பாரு காலில் கொடிசு ஒரு பக்கம் செயின் ஒரு பக்கம். யாருன்னு தெரியல உனக்கு? சொல்லு. போக போக சொல்லாது பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா கண்ணு மிஸ் 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 நேரம் தெரியுது. சுனில அனில் மாதிரி கண்ணு வேற தெரியல உழுந்துட புடிச்சு தூக்கல வாடா பியா நல்லா பிடிச்ச அவதான் வயசான காலத்துல எழுப்பிடாப்பா எழுப்பி 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 புடி புடி பசங்களா சாண்டத்தின பசங்களா ஏன்னா வயசான கேள்வி புரிவு பண்றீங்களே தூக்கி போட்டு அப்படியே நல்லா பிடிச்சி தூக்குறா தூக்குறா உனக்கு தெரியுமா தூக்கு மக்களா பிடிச்சி தூக்கு எப்படா தூக்குறா யாவி எடுக்க புடிச்சு தூக்குற ராணி பண்ணுக்கிற துடிச்சு தூக்காத இங்க புடிச்சு தூக்கு நல்லா புடிச்சு தூக்குற புடிப்பா நல்லா தூக்குற பியா நல்லா தூக்குற நல்லா புடிச்சு தூக்குற பியா ஏமா இன்னும் அந்த வயசானாலும் கவனம் தூக்கல இடுப்பு குடிச்சுக்கிச்சப்பையா என்னால நடக்க முடியல எந்த பக்கம் சப்புக்கு இந்த பக்கம் சோத்து கை சப்ப என்ன வயசான காலத்துல கை அதின்னு அதின்னு என்ன போய் கேக்குற போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல சின்னாத மருந்து மாசம் கிடையாது சொன்னு புழுகாசி ஊசி கீசி பாட்டு போய் ஆன தின்னு பூரா காத்தி ஏமாத்து தின்னு தான் பாக்குறாங்க எங்கெங்க போய் பார்த்தேன் ஒண்ணுமே சரி வருது இது நிமிரவே மாட்டேங்குதா ஒரு பக்கம் புடிச்சு நடக்க கூட முடியுமா நான் படிச்சிருக்கிறேன் அதை நிமித்துறதுக்கு நிஜமாவா சொல்றேன் என்ன படிப்பு படிச்சுக்கிறேன் கூண் நிமித்திர படிப்பு ஏப்பா உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரல கண்ணு இந்த கூண் நிமித்தி விடுறாப்பியா இந்த பக்கம் தானே இதே பக்கம் தான் ஓ கழுத்துல விட்டுங்க எப்படி பாருங்க ராசியான கையிலப்பியா நல்லாவே நிமித்திட்டு கண்ண யாருன்னா அந்த மாதிரி கூட்டு மத்தனா வருஷம் நம்ம கிட்ட இது வரைக்கும் நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கோயில் கொடுத்து போயிருக்கிறேன் ஒண்ணு சரியான பாரு கிடையாது நீ நல்லா பண்ணிக்கிற கண்ணு அப்படி இருந்தாலும் வாங்க இப்படி எல்லாம் வந்துக்கிறேன் நீ பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது கண்ணு சாதாரணமான ஆள் கிடையாது நானு யாரு யாரு பார்த்துட்டு
பாக்குறேன். போன வருஷம் பார்த்தேன். போன வருஷம் பார்த்தேன்டா. பாக்கனே. யார்? நான் யாரு? என் பேரு, என் ஊரு, நான் எதுக்கு மாட்டேன்? யாரை பார்க்கணும்? நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஓகேயா? கொலை பிடிக்கல கொள்வாயா? இங்க போயிருக்க நானு காவி இங்க கோத்து. கொத்த சொன்னா சேர்த்துதான் குத்துவான். மாப்பிள்ளை வயசுல இன்னைக்குதான் அடுத்த நாள் கோத்துருங்க கோத்துங்க.